மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி கங்காவுக்கும் யமுனாவுக்கும் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அவங்க 2 பேரும் நம்ம விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் பேசுறாங்க. இதனால உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணதே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரிய இப்படிலாம் ஓட்டியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா தூங்குனதுக்கு அப்புறம் மொபைல்ல இருந்து WhatsAppல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாப்புல மன்னிப்பு கேட்டு. ஆனா அத காவேரி நைட்டு தூங்குனதுனால பார்க்கவே இல்ல. ஸோ காலையில தான் ஏந்திரிச்சு அந்த வாய்ஸ் நோட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்காக ஒரு பொண்ண பார்த்துருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, "நீ உடனே இன்னைக்கே வந்து விஜயோட வீட்ல போய் பேசுங்க" அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி ஸ்கூலுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பலூன்ல சாரி சாரின்னு எழுதி கட்டி பறக்க விடுறாப்புல. கையில வேறயா ஒரு பலூன வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாப்புல. வெளியில வந்து பார்த்த உடனே நம்ம காவேரி ஷாக் ஆகுறாங்க. சரி கொஞ்சம் சாந்தமா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் விஜய் கிட்ட சண்டை தான் போடுறாங்க. சண்டை போட்டது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வராதீங்க அப்படின்னு சொல்லி வெளியில விரட்டி விட்டுர்றாங்க. பலூனெல்லாம் தூக்கி அவங்க விஜய் வெளியில போறப்ப பின்னாடியே தூக்கி வெளியில கிடாவுறாங்க. இதனால நம்ம விஜய் ரொம்ப கோவமா மனசு வெறுத்து போய் அங்கேருந்து கிளம்புறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.